ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா அக்வாக்ஸோட S560ங்கிற மாடல். அது வந்து பார்த்திங்கன்னா அக்வாக்ஸோட ஹேண்ட்செட் ஃபோனு. இது ஒரு ஐபி ஃபோனு தான். இதை எப்படி ஃபிம்வேர் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஓகே, நான் வந்து பார்த்தோன்னா என்னோடய சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சிஸ்டத்தில் வந்து ஒய்ஃபை இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐபியை செக் பண்ணுறதுக்காக அந்த ஐபி ஃபோனோட ஹேண்ட்செட்டில் ஆஷ் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட ஐபி வந்து அதில் விஷுவல் ஆகும். ஓகே, நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐபியை ஃபைண்ட் பண்ணிக்கிட்டேன். அது இன்டர்நெட்டில் இப்போ வெப் ப்ரௌசரில் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, அதோட டிஃபால்ட் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அட்மின். அதோட பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு அட்மின் தான். அக்வாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்மின் தான் வரும். பாஸ்வேர்டு இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் காட்டுறது ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பரு, ஃபிம்வேர் வெர்ஷனு, மேக் அட்ரஸ் எல்லாமே காமிக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாடல் நம்பரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ்ஸு. ஐபிலாம் என்ன வந்து இந்த ரேஞ்சில் தான் ஐபி இருக்குது. என்னோடய கேட்வே வந்து பார்த்திங்கன்னா 1.1லேயும் இதோட சிஸ்டத்தோட ஹேண்ட்செட் வந்து பார்த்திங்கன்னா 138லேயும் இருக்குது ஐபி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபிம்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகே, நான் என்கிட்ட வந்து ஃபிம்வேர் இல்லை. ஐபி ஃபோனில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் காட்டும். இதுவே ரெட் கலரில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ இன்டர்நெட் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதிலே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சிஸ்டத்துக்கு என்ன ஐபி மேக் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்கிரேடில் போகணும். அப்கிரேடில் போனீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ் இருக்கும். பேசிக் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இந்த மாடல் நம்பர் S560 மாடல் 60ங்கிற மாடலுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபிம்வேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அக்வாக்ஸோட டிஃபால்ட் வெப்சைட்டில், அஃபிஷியல் வெப்சைட்டில். ஓகே, நான் ஃபிம்வேர் போட்டுக்கிறேன். பண்ணிங்கன்னா நிறையா வரும். ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிம்வேரில் லொக்கேஷனுக்கே போகும். உங்களுக்கு டேரெக்டாக வந்துருச்சு. அக்வாக்ஸோட டிஃபால்ட் வெப்சைட்டில், அக்வாக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போயிருக்கு டேரெக்டாக. எனக்கு பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் அந்த இடத்துல வச்சு நீங்கள் அந்த ஃபைலில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணாலே டவுன்லோட் காட்டும் உங்களுக்கு. நீங்கள் டவுன்லோட் காட்டணும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கன்னா டவுன்லோட் காட்டுது. நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கீங்க. மேலே பாருங்கள் தெரியுது, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11 MB 10 MBக்குள்ளே தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. பாருங்கள், என்னோடய மாடல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் தெரியும், S560. ஃபிம்வேர் வெர்ஷனை பாருங்கள் 10.37 இருக்குது ஃபிம்வேர் வந்து. பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம வந்து இது 37 பாருங்கள், இந்த 37 தான் அதோட ஹார்ட்வேர் வெர்ஷனும் காட்டுது. நம்ம இங்கே தான் அந்த அப்லோட் பண்ணுற ஃபைலை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். பாருங்கள், எனக்கு வந்து இப்போ ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த காட்டுது. டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ண ஃபைல் 2 தடவை இருக்குது. ஓகே, எந்த ஃபைல் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைலை இதில் வந்து அப்லோட் பண்ணணும். செலக்ட் பண்ணி நான் ஓப்பன் கொடுக்குறேன். செலக்ட் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஃபைலு இந்த இடத்துல வந்து அப்லோட் ஆயிரும். நமக்கு அப்லோட் ஆனதுக்கப்புறம் என்னன்னா சப்மிட் கொடுக்கணும் நம்ம. ஓகே, சப்மிட் கொடுத்துட்டோம். இப்போ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஓகே கேட்குது. ஓகே பண்ண ஓகே மேக் டு ஷோ. ஓகே கொடுத்துடலாம். பாருங்கள், அப்லோடிங் ஃபைல் நவாகிட்டு இருக்குது. இப்போ வந்து சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்வாக்ஸோட அந்த ஃபைலு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்குது அக்வாக்ஸ் ஃபோனுக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இப்போ வந்து ஐபி வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட்செட்டில் ரெட் கலர் லிங்க் வந்து தெரியும். ரெட் கலரில் எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். நீங்கள் அதிலே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 2 இஷ்யூ தான். ஒன்று அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம், அப்படி இல்லாட்டி ஐபி செட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ வந்து எனக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விண்டோஸை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அந்த நேரத்தில் பவர் கட் பண்ணிடக்கூடாது. டிவைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரை வந்து கட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, பிஓயை வந்து சுவிட்சிலேருந்து ரிமூவ் பண்ணிடவும் கூடாது. சிஸ்டத்தை வந்து அப்படி கனெக்ட்லேயே வைங்க. இந்த அப்டேட் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் மேக்ஸிமம் 10 மினிட்ஸு அதுக்குள்ளேயே அப்லோட் ஆயிரும் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, அப்புறம் எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு ஃபைலு. அந்த இப்போ பாருங்கள், எனக்கு ஹார்ட்வேர் ஃபிம்வேர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 10.41க்கு போயிடுச்சு. பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா 37ல் இருந்துச்சு, இப்போ 41க்கு போயிடுச்சு.
ஓகே மறுபடியும் இப்போ ஐபி செக் பண்ணுறேன். ஓகே எனக்கு ஐபி வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.